ஒரு மனுஷனாக பிறந்தா என்ன செய்யணும், என்ன போகணும், லாபமும் வரும் நஷ்டமும் வரும், அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒருத்தன் திட்டமும் செய்வான், ஒருத்தர் பேசுவான், அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் தள்ளி விட்டு போடுறது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாழ்க்கை என்பது போராடினா தான் வாழ முடியும். வாழ்ந்தால் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். சந்தை சச்சுரு எல்லாம் இருக்கும். காசு இருந்தால் தான் உன்னை 4 பேர் மதிப்பான், இல்லைன்னா மதிக்கவே மாட்டான். அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, பெத்த தாயாக இருந்தாலும் சரி, பெத்த தாப்பனாக இருந்தாலும் சரி, அனைவரும் காசு 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 காசு. உலகமே காசு. உட்காந்தா காசு, நின்னா காசு, செத்து போனாலும் நம்ம அடக்கம் பண்ணுறதுக்கு காசு, குழி எடுக்க காசு, துணி வாங்க காசு, மோளை அடிக்க காசு, சந்தாக்கு காசு, பள்ளிவாசல் சந்தா கட்ட காசு, அனைத்துக்கும் காசு. காசே தான் உலகம். அப்போ நம்ம அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். 1 ரூபா இருந்தாலும் பறக்கத்தான் இருக்கும். ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்த மோசம் பண்ணி வாங்கக்கூடாது. உன்னுடைய உழைப்பை காட்டு. குப்பை வாடுறியோ, கக்கூசு வாடுறியோ, கொத்தனார் வேலை செய்கிறியோ, ஒரு சாப்பாடு கடை, ஒரு பிரியாணி கடை, ஒரு பானிபூரி கடை, உன்னால் முடிஞ்சு ஏதாவது ஒரு வேலை உழைக்கணும். டெய்லியும் லீவு போடாமல் உழைச்சிக்கினே இரு. 500 ரூபா கிடைக்கிட்டு 200 ரூபா கிடைக்கட்டும். உன்னுடைய சொந்த உழைப்பு, உன்னுடைய சொந்த இது. அடுத்தக்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறேன்னா நீ சுயமாக ஒரு தொழில் பண்ணலாம். அதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சுய தொழில் வாழ்க்கையில் முன்னேறலாம். பழைய இரும்பு வாங்கலாம், வெங்காயம் தக்காளி விற்கலாம், ஒரு சின்னதாக ரோட்டில் கொண்டு காய்கறி விற்கலாம், மீன் விற்கலாம். அனைத்துக்கும் உழைக்கணும். உழைச்சா நீ தான் பெரிய ஆள். உடம்பே சரின்னா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் கட்டு மக்கானத்துக்கு உழைக்கணும். ஏன்னா வீடு வாடகை புள்ள குட்டி இருக்குது, வாடகை கட்டணும், அனைத்துக்கும் போகணும். அவன் தான் மனுஷன்.